விஜய்க்கு சிறு வயதிலே வந்து அப்பா அம்மா 2 பேருமே வந்து ஒரு விபத்துல இறந்துடுறாங்க. அப்பாவுடைய சொத்து தான் அந்த சொத்து எல்லாமே. அது யார் பார்த்துக்கிறான்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தாத்தாவும், பாட்டியும் வந்து சொத்த பார்த்துக்கிறது மட்டும் இல்லாம, விஜய்யும் பார்த்துக்கிட்டு அவங்களோட இன்னொரு பொண்ணான ராதாவையும் கூட இருக்க வச்சு, அந்த அன்பு, அதுக்கப்புறம் அஜய், அதுக்கப்புறம் அஜய்க்கு ஒரு தங்கச்சி வேற இருந்தாங்க. அந்த தங்கச்சியெல்லாம் இப்ப காணோம். இவங்க எல்லாருமே ஒண்ணு மண்ணா இருந்து விஜயோட சொத்துக்கள அனுபவிச்சுக்கிட்டு, விஜய்யுமே வந்து பார்த்துக்கிட்டாங்க. பாசத்த நெறைய குடுத்தாங்க. தாத்தா பாட்டிகள் தாத்தாலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவ்வளோ தூரம் வந்து ஒரு மாதிரி உரிமை கொண்டாடி அதே மாதிரி இவர் கரெக்டான அட்வைஸ் கொடுக்கறதுலேருந்து அதே மாதிரி வந்து அவ்வளோ பாசமாக அக்கறையாக இருக்க ஒரு மனுஷனாக இருந்தார். அவர் வந்து இது வரைக்கும் நம்ம குறை சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் கூட அந்த தாத்தா செஞ்சதே கிடையாது. பாட்டியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாசத்தின் காரணமாக சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த தாத்தாவுக்கு லோ பிபி முடியாமல் இருக்காரு அப்படின்னு சொன்னால் இப்போ போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. பார்க்கணுங்கிற நிலமை வந்தால் போய் பார்த்துக்கலாம்னா எப்படி ஒரு படுத்த படுக்கை ஆனதுக்கப்புறம் போவீங்களாங்கிறத நம்ம காலையிலையும் கேட்டோம். இப்பயும் அதுதான் நம்ம முக்கியமான கேள்வியாக இருக்குது. அடுத்து ஏதோ சரியாயிட்டாருங்கிற மாதிரி தாத்தாவும் பாட்டியும் நேராக வீட்டுக்கு வந்துட்டு வளகாப்புக்கு கூப்பிடுறது. வளகாப்பு வைக்கலாங்கும் பொழுது வந்து சேர்த்து வச்சிடலாம், 2 பேருக்கும் வந்து இப்போ ஒன்றாவே வச்சிடலாம் 7வது மாதத்தில் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறது. முடிவு பண்ணும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ தான் 5வது மாதத்துக்கு ஸ்கேன் போகிறதா இருந்துச்சு. டக்குன்னு நேராக வளகாப்பு அப்படின்னா இப்போ 7வது மாதமே அதுக்குள்ளே ஆயிடுச்சா 2 மாதம் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயனார் துணைன்னு ஒரு சீரியலில் எல்எல்ஆர் போட்டு அடுத்த நாளே ஏதோ வந்து டெஸ்ட் எடுக்க போகிறாங்க. 30 நாள் மினிமம் தேவை. லாஜிக் பார்க்காதீங்கன்னு சொன்னாலும் பேசிக்கான ஒரு நாலேஜ் இருக்க ஒரு விஷயத்த கூட கரெக்டாக இப்போ எடுத்து போல அப்படின்னா வந்து பார்க்குறவங்கள வந்து இந்த காது ரெண்டையும் இன்னும் குத்தலன்னு நினைக்கிற மாதிரி தானே இருக்குது. அதே தான் இங்கேயும் நடக்குது. சரின்னு இப்போ அடுத்து நாங்கள் வளகாப்பு வைக்க போகிறோம் அப்படின்னு போகிறாங்களாம். அந்த தாத்தாவும் பாட்டி வீட்டுக்கு எதுக்கு இவங்க போலங்கிறது காரணமே இல்லை. அவங்க எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாள் வரும் அப்படின்னா என்ன எந்த அளவுக்கு சொல்கிறீங்கிறது நமக்கு தெரியல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாத தாத்தாவை கூட பார்க்க முடியாத அளவுக்கு இப்போ என்ன வெட்டி முடிச்சிட்டு இருக்காரு இவருங்கிறது நமக்கு தெரியல. கடத்தல் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது, வேலை தேடுறதுக்கு போறாராமா. ஆனால் கம்பெனி அவ்வளோ பெரிய கம்பெனி 2000 பேர் வேலைக்கு வச்சுக்கிட்டு இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.